ரஜினி 75 உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் ரஜினி தான் இன்னைக்கு வரைக்கும் ரஜினி தான். அந்த ரஜினிக்கான இடம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது யாராலுமே தொட முடியலையே. யார் தொட முடியும்? ரஜினி வச்சு எடுத்த இயக்குநர்களே நிறைய விமர்சனம் பண்ணாங்க. அப்போ கூட ஏதோ ஒரு அவார்டா என்னமோ வாங்க போனார் கோவாவில். அங்கே போயிட்டு அந்த துண்டை தூக்கி போறார் பார்த்தீங்களா. ஒரு வயசு என்னாச்சு, 75 வயசுல இப்படி துண்டை தூக்கி போறார். அதை ரசிக்கிறாங்க சார். இன்னைக்கும் சொல்றேன், ரஜினி தான் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார். படையப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் ஓடின படம். அப்பா அடையப்பா இப்படி ஒரு படமா அப்படின்ற அளவுக்கு பார்த்தாங்க. குட்பேடக்லின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல என்ன கதை இருக்குன்னு நினைச்சீங்க, என்ன ஸ்டோரி லைன் இருக்குன்னு நினைச்சீங்க? அஜித்னு ஒரு மாசான ஆர்டிஸ்ட், அந்த மாசான ஆர்டிஸ்ட் பிடிச்ச ரசிகர்களுக்கு எப்படி படம் கொடுக்கணும் அப்படிங்கிற பல்ஸ் தெரிஞ்சு ஆதிக்கு வந்து அந்த படத்தை எடுத்தாரு சார். டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பர்த்டே. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் தமிழ் சினிமாவை கட்டாண்ட ஒரு மாமனிதர், சூப்பர் ஸ்டார் ஒன்லி ஒன். தமிழ் சினிமாவில் பாபா வந்ததுக்கப்புறம் ஃபீல்ட் அவுட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அண்ணாத்த வந்தோடனே ஃபீல்ட் அவுட் அப்படின்னாங்க, ஃபெயிலியர் ஆனவொடனே. குசையிலே வந்தோடனே ஃபீல்ட் அவுட் ஆனாங்க. இப்போ லாஸ்ட்டாக தர்பார் வேறு அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் அபூர்வ ராங்கல் தொடங்கி இப்போ கூலி வேறு ஒன்லி ஒன் ஸ்டாராக இருக்கார். ஸோ எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த டிசம்பர் 12 ரஜினிக்கு பிறந்த நாள். அந்த டிசம்பர் 12 அன்னைக்கு 75வது பிறந்த நாள். ரஜினி இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதாவது வந்து 25 வயசில் நடிக்க வந்தவர் 75 வயசுலையும் தொடர்ந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கார். இந்த சாதனை வேறு எந்த சினிமா துறையிலையாவது, அதாவது வந்து நான் சொல்கிறது வந்து கேரளாலேயோ கர்நாடகாலேயோ இல்லை வந்து பாலிவுட்லேயோ இருக்கா அப்படின்னா கிடையாது. அதாவது வந்து ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கிறது முக்கியம் இல்லை. 75 வயசில் நடிக்கிற அந்த ரஜினிகாந்துக்கு அவருக்கு இருக்கிற ஓப்பனிங், அவருக்கு இருக்கிற ரசிகர்கள், அவருடைய படத்தை பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணுறாங்கல்ல, அந்த படத்தை பார்த்து குழந்தையிலேருந்து இன்னைக்கு இருக்கிற வரைக்கும், இளைஞர்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் வந்து படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க, கிளாப் பண்ணுறாங்க, ரசிக்கிறாங்க, விசில் அடிக்கிறாங்க. எப்படி இது நடக்குது அப்படின்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. உண்மையாலுமே இது ஒரு மேஜிக் தான். அதாவது நான் ஒரு 25 வயசு பையன் அவனுடைய படத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி ரசிக்கிறாங்க அப்படின்னா அது வேற. ஆனால் 75 வயது முதிர்ந்த ஒரு மனிதரை வந்து இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா அது எப்படின்னே தெரியல. அதாவது ரஜினிகாந்த் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க பாபா வந்துச்சு, இன்னும் என்னென்னமோ படங்கள்லாம் வந்துச்சு, ரஜினி இல்லை, தர்பார் வந்தது இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு. ரஜினி இல்லைன்னு கிடையவே கிடையாது. ரஜினி 75 உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் ரஜினி தான் இன்னைக்கு வரைக்கும் ரஜினி தான். அந்த ரஜினிக்கான இடம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது யாராலுமே தொட முடியலையே. யார் தொட முடிஞ்சிச்சு? இன்னைக்கு நீங்கள் ரஜினிக்கு அப்புறம் ரஜினி கமல்னு ஒரு 2 பேர் ரெட்டையர்கள் உள்ள வந்தாங்களே, அந்த ரஜினிக்கான இடத்தை இன்னைக்கு யாராவது தொட முடிஞ்சிச்சா? யாராவது தொட முடிஞ்சிச்சா? இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் 50 வருஷமா ஒருத்தன் தக்க வச்சுட்டு இருக்கான்னா எப்படி அது முடியும்? அது யாராலையும் அந்த பட்டத்தை தட்டி பறிக்க முடிஞ்சிச்சா? யாராலையும் ரஜினியை நெருங்க முடிஞ்சிச்சா? இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு கரண்ட்ல யார் சூப்பர் ஸ்டார், யார் வந்து டாப் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான். யார் வந்து கலெக்ஷன் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான். யாருக்கு அதிக சம்பளம் இருக்குன்னா ரஜினிகாந்த் தான். யாருக்கு அதிக வியாபாரம் இருக்குன்னா ரஜினிகாந்த் தான். ஓப்பனிங் ரஜினிகாந்த் தான். பெரிய எப்படி சொல்றது, ரசிகர்கள் வந்து தள்ளுமுள்ளு அடிச்சு உள்ள பூந்து வாங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டார் அன்னைக்கு ரஜினிகாந்த் இருக்கார் சார். ரஜினிகாந்த் எப்படின்னா அது சில பேரை வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, என்ன பண்ணாலும் யாரையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தை யாராலையும் அசைக்க முடியாது. கடைசி வரைக்கும் ரஜினிகாந்த் இதே மாதிரி தான் வந்து சூப்பர் ஸ்டாராக பயணிச்சுட்டு இருப்பார். இன்னும் பல படங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருப்பார். நீங்கள் அவருடைய எனர்ஜியை ரொம்ப முக்கியம் பார்க்கணும். அதாவது வந்து எப்படின்னா இப்போ பேக் டு பேக் படம் பண்ணார் பாருங்க. நீங்கள் சொல்கிறீங்க தர்பாருக்கு அப்புறம் ஒரு அண்ணாத்தின்னு ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர்னு பண்ணார். அதுக்கப்புறம் கூலின்னு பண்ணார். ஜெயிலர் 2 பண்ணிட்டு இருக்கப்பறம் கமலஹாசனுக்கு 173 கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் என்னங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன் என்ன காரணம் அது நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ரஜினிகாந்த் வந்து தன்னை வந்து ட்ரெண்டுக்கு அப்டேட் பண்ணிப்பார். அவர் வந்து இளைஞர்களோட வந்து ட்ராவல் பண்ணுறதை ரொம்ப விரும்புவார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு காலத்தில் வந்து எஸ்பி முத்துராமன், ராஜசேகர் அந்த இயக்குநர்களோட பயணிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பி வாசு, சுரேஷ் கிருஷ்ணா, இந்த மாதிரி இப்போ கேஎஸ் ரவிக்குமார் இந்த மாதிரி இயக்குநர்களோட பயணிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் மாதிரி இயக்குநரோட பயணிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பாருங்களேன் கார்த்திக் சுப்பராஜ், நெல்சன் திலீப் குமார், லோகேஷ் கனகராஜ், இன்னும் யார் புதுசா இந்த வந்துட்டாரு இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன், என்ன ஒரே ஒரு படம் தான் பண்ணார், பார்க்கின்ற படம். வாடா தம்பி அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாரு. எதுக்கு? அந்த இளைஞர்களோட டிராவல் பண்ணுற அந்த மென்டாலிட்டி. நம்மளை வந்து வெற்றிகரமான ஹீரோவாக வச்சுக்கணும் அப்படின்னா
அவரால் யாராலையுமே அசைக்க முடியாது. அவரோட கரிஷ்மா, அவரோட ஹீரோயிசம் தனி. ஆனால் அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு முயற்சி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு உழைப்பு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரஜினி போடுவார். எப்படி வந்து 173ல் ராம்குமார் பாலகிருஷ்ணனோட சேர்ந்தார். யார் இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன்? இதுக்கு முன்னாடி 10 படம் எடுத்தவரா? KS ரவிக்குமார் மாதிரி கமர்ஷியல் டேரக்டர்னு ப்ரூவ் பண்ணவரா? இல்லை. ஆனால் ரஜினி அந்த கதையை கேட்கும்போது இது நமக்கான படமாக இருக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுறாருல, ஒரு முடிவு எடுக்கிறாருல, அந்த முடிவை கரெக்டாக எடுப்பார். ஒரு காலத்தில் இளையராஜாவோட பயணித்தார். மியூசிக் டேரக்டர்ஸ் அப்படி தான், இளையராஜாவோட பயணித்தார். அதுக்கப்புறம் ஏஆர் ரோமானுக்கு வந்தார். நடுவில் சந்திரபோஸ் தேவாலாம் இருந்தாங்க. அப்புறம் ஏஆர் ரோமானுக்கு வந்தார். அப்புறம் இன்னைக்கு வந்து அனிருத்தோட வந்துட்டார். நாளைக்கு வந்து சாய் அபியங்கரோட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் ரஜினி வந்து அப்படி அப்படி கோவித்த அப்படி சொல்கிறது அந்த ஃப்ளோவோட போயிட்டே இருப்பார். அதனால தான் அவரோட வெற்றி. ஓகே சார். தமிழ் சினிமாவில் எப்போதுமே இந்த 2 சைடு இருக்கும். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போ இருக்கிற ஒரு சினிமா வந்து கொஞ்சம் பியூராக ஹீரோவை கொஞ்சம் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக ஒரு ஆள் வேணும். பட் கமல் நீங்கள் வந்து ஒரு வெறித்தனமான ஒரு நடிப்பை காமிச்சிட்டே இருக்கும்போது ரஜினின்ற ஒரு ஒரு பட்ட தலையோட கருப்பாக ஒரு ஆள் வந்து நடிக்கிறார். ஸோ நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும். பட் அதை மூவ் ஆன் பண்ண டைம்னு ஒன்று இருக்குல்ல சார், அது எந்த மாதிரி டைம் சார்? இல்லை, ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் நடிக்க வந்தப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. ரஜினி வச்சு எடுத்த இயக்குநர்களே நிறைய விமர்சனம் பண்ணாங்க. அப்படி நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இளமை ஊஞ்சலாடுகிறதுன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் நடிக்கிறாரு. அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஸ்ரீதர். அன்னைக்கு ரஜினிகாந்தை வச்சு ஸ்ரீதர் எடுக்கும்போது ரஜினிகாந்தோட ஸ்டைலு, அவருடைய மேனரிசம், அவருடைய ஃபாஸ்ட்டாக அந்த டைலாக் டெலிவரி பண்ணுற விதம், அவர் நடந்து வர விதம் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு திருப்தி இல்லை. என்னடா ரஜினிகாந்த்ன்றவர் வந்து பெரிய நடிகர்னு சொன்னாங்க, நான் நம்பி போட்டோம், இவர் மொத்தத்தை இவரே படத்தை கெடுத்து விட்டுருவார் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தியோடு தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரஜினிகாந்த் அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஒரு கம்பெனிக்கு எம்டியாக இருக்கார். அதனால் அவருக்கு ஒரு காட்சி அமைப்பு அந்த படத்தில் என்ன அப்படின்னா, ஒரு செக்கில் வந்து கையெழுத்து போடணும். அன்னைக்கு இருக்கிறதுலே காஸ்ட்லி பேனாவை டேபிளில் வச்சு ஒரு செக் லீஃபை வச்சு அந்த கையெழுத்து போடுறது தான் ஷார்ட். ரஜினி நீங்கள் வந்து கையெழுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனாவை எடுத்து பார்த்துட்டு அப்படி தூக்கி போடுறாரு. அந்த ஷார்ட்லேயே தூக்கி போடுறாரு. போட்டுட்டு சுற்றியில் இந்த பென் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும்ல, அதில் இப்படி 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 பார்க்குறாரு. பார்த்து ஒரு மொத்தமான ஒரு பென்னு, ஒரு பால் பாயிண்ட் பென் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பக்கம் பச்சை கலரு, ரெட்டு கலரு, ப்ளூ கலரு, பிளாக் கலர்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பால் பாயிண்ட் பென் அப்படி குத்தி அப்படி கையெழுத்து போடுறாரு. சரி சார், கட் 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 கட். ரஜினி நீங்கள் ஒரு கம்பெனியோடைய எம்டி. ரஜினி நீங்கள் வந்து பெரிய முதலாளி, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பெண்ணில் கையெழுத்து போட்டிங்கன்னா எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்றதுக்கு ரஜினி சார் சொல்லியிருக்காரு. சார் இது தேட்டரில் கிளாப்ஸ் பண்ணுவாங்க சார், நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டுருக்காரு. ஸ்ரீதர் சார் வந்து தேட்டரில் போய் படம் பார்த்துருக்காரு. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்திருக்கு. அதாவது பல வெற்றி படங்களை கொடுத்த ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்காரு. ஸ்ரீதர்னா ட்ரெண்ட் செட்டர். அவரே வந்து ரஜினி ஸ்டைல பார்த்து திணறி இருக்காரு. இது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றங்கள் அவருக்கு இருந்திருக்கு. கமலஹாசன் ரஜினிட்டு சொல்லியிருக்காரு ஆரம்ப காலத்தில், ரஜினி ரொம்ப நாளுக்கு ஸ்டைல்லே நீங்கள் ஓட்ட முடியாது, நீங்கள் வந்து நடிக்கவும் கற்றுக்கணும், நடிக்கவும் செய்யணும் அப்படின்னாரு. ஆனால் ரஜினிக்கு உள்ளுக்குள்ளே தெரியும், ரஜினிக்கா நடிக்க தெரியாது. ரஜினி நடித்தார்ல, புவனா ஒரு கேள்விக்குறி, யாராவது நடிக்க சொல்லுங்கள். 6லிருந்து 60 வரை யாராவது நடிக்க சொல்லுங்கள். எங்கேயோ கேட்ட குரல் யாராவது நடிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி படங்கள்லாம் யாராவது நடிக்க முடியுமா? ரஜினிகாந்த் வந்து இந்த முரட்டு காலையில் பண்ண ஸ்டைலை யாராவது பண்ண முடியுமா? ஆனால் ரஜினிக்கு அந்த நேரத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் வந்துச்சு. எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து ஃபாஸ்ட்டாக டெலிவரி பேசுகிறோம், டைலாக் டெலிவரி பேசுகிறோம், ஸ்டைலாக நடந்து வரோம், ஸ்பீடாக வந்து பேசுகிறோம், அப்படி இப்படி பண்ணுறோம், இதெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. இதெல்லாம் இல்லை, இது சினிமா இல்லை, இது வேற, நீ நடித்தாதான் சினிமாவில் நிலைக்க முடியும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குரு பாலச்சந்தர்கிட்ட போயிருக்காரு. சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, சின்ன சின்ன கிளாரிட்டி வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு பாலச்சந்தர் சார் கேட்டிருக்காரு. அப்போ ரஜினி சார் சொல்லியிருக்காரு, சார் எல்லாருமே இப்படி விமர்சனம் பண்ணுறாங்க சார், நான் செய்கிறது சரியா தப்பா, என்ன சார் செய்யணும், நான் என்னை மாற்றிக்கிட்டு நடிக்கணுமா சார்னு கேட்டிருக்காரு. அவர் பாலச்சந்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ரஜினி நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் எந்த சூழ்நிலையும் உங்களை மாற்றிக்கூடாது, நீங்களாக இருங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில், இது வரைக்கும் இந்திய சினிமாவிலே இல்லாத ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டரு, உங்ககிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்டு தான் இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க. உங்களுடைய ஸ்டைலு, உங்களுடைய ஃபாஸ்ட் டைலாக் டெலிவரி, உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் வந்து ரசிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அதுதான் உங்கள் ப்ளஸ். யார் பேச்சும் கேட்காதீங்க, நீங்களாக இருங்க, அந்த பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதை வந்து ரஜினி வந்து இன்னை வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார். ரஜினிக்கு தடுமாற்றங்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த தடுமாற்றங்களை மீறி இதுதான் நம்ம இதுதான் நம்ம வழின்னு தெரிஞ்சு அதை இன்னை வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார். இப்போ ஒரு தயாரிப்பாளராக ஆக்சுவலாக வந்து ஒரு ஹீரோ இந்த விஷயத்த பண்ணுறது இல்லை, ரஜினி வந்து இந்த டைம் இது பண்ணால் இந்த ஒரு
மக்களுடைய பல்ஸை பிடிச்சது, ரசிகனுடைய பல்ஸை பிடிச்சது, இதுக்கு தேட்டரில் போய் கொண்டாடுவாங்க. மற்ற ஆக்டர் பண்ணாத ரஜினி இப்போ இதெல்லாம் கரெக்டாக ஒரு சூஸியாக பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சார் கரெக்டாக சொல்லுவீங்க? சார் மற்ற ஆக்டர் பண்ணாதது எல்லாமே ரஜினி பண்ணுறாரு. எதை நம்ம சொல்கிறது? இந்த ரஜினி பண்ணுறது யாராவது பண்ணுறாங்களான்னு நீங்கள் கேளுங்க. ரஜினி பண்ணுறது யாராவது பண்ண முடியுமான்னு நீங்கள் கேளுங்க. நான் இன்றைக்கி இருக்கிற எத்தனையோ ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஆக்டர்ஸில் ஒரு ஆக்டரை வந்து ரஜினியை காப்பி பண்ணி ரஜினி மாதிரியே நடித்து சக்ஸஸ் கொடுக்க முடியுமா? ரஜினி பேசுகிற ஒரு டயலாக், அவருடைய ஸ்டைலில் பேசுகிற ஒரு டயலாக் இன்னொரு ஆர்டிஸ்ட் பேச முடியும். மிமிக்ரி நிறைய பேர் மேடை ஏறி பேசலாம். ஆனால் வந்து ரஜினியாக ஒரு படத்தில் சக்ஸஸ் பண்ணி காமிச்சார்ல, அந்த மாதிரி பேசி ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுக்க முடியுமா? அப்படி சும்மா தலையை கோதி விடுறது, அப்படி சும்மா சிகரெட்டை அள்ளி போடுறது. இப்போ கூட ஏதோ ஒரு அவார்டாக என்னமோ வாங்க போனார் கோவாவில். அங்கே போயிட்டு இந்த துண்டை அப்படி தூக்கி போகிறார் பார்த்தீங்களா? அவர் வயசு என்னாச்சு? 75 வயசில் இப்படி துண்டை தூக்கி போகிறார். அதை ரசிக்கிறாங்க சார். ஐயோ என்னையா இந்த ஆள் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கரிஷ்மா ரஜினினாலே பார்த்தீங்கன்னா அது என்னமோ ஒரு மந்திர சக்தி சார். ரஜினி அப்படின்னா சில பேருக்கு அந்த மேஜிக்கான ஒரு 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 எப்படி சொல்றது, உருவத்தோற்றம் இருக்கும். சில பேரை பார்த்தாலே பிடிக்கும், சில பேரை ஏன் பார்த்தா பிடிக்கும்னு கூட தெரியாது, சொல்லவும் முடியாது, சொல்லவும் தெரியாது, ஆனால் பிடிக்கும். அப்படி ஒரு ஆளாக வந்து ரஜினி இருக்காரு. ஸோ அதனால் அதாவது ரஜினி வந்து ரஜினியோடைய ஸ்டைலில் யாராவது நடிக்க முடியுமா அப்படின்னு தான் நான் கேட்கணுமே தவிர மற்றவர்கள மாதிரி ரஜினி நடிக்க முடியுமான்னு கேட்கக்கூடாது. ஓகே சார். ஒரு தயாரிப்பாளராக சூப்பர் ஸ்டாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஒன்று இருக்குல்ல சார். ஓகே இவங்கெல்லாம் பண்ணால் சூப்பர் ஸ்டார். இப்போ வந்து கேப்பில் வந்து விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், இப்போ சிவகார்த்திக் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் சூப்பர் ஸ்டார்ன்றதை எதை வச்சு வேல்யூ பண்ணி இல்லை கெஸ் பண்ணுறீங்க சார்? இந்த சூப்பர் ஸ்டாருங்கிறது எப்படின்னா ஒரு அதாவது ஒரு தயாரிப்பாளர் அவரை வச்சு படம் எடுத்து தயாரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வரக்கூடாது. முதல்ல அந்த பாயிண்ட். ரெண்டாவது வந்து அவரை நம்பி வியாபாரம் பண்ணுற விநியோகஸ்தர் இருக்காங்கல்ல, அந்த விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது. அவரை நம்பி வந்து படம் எடுத்து போடுறாங்கல்ல, அந்த தேட்டருக்கு நஷ்டம் வரக்கூடாது. அதே மாதிரி அவரை நம்பி ரஜினி படம் வருதுன்னு கேன்டீனில் பாப்கார்ன் வாங்கி போடுறான்ல, அதாவது 100 பாப்கார்ன் வச்சு வித்துட்டு இருப்பான். ரஜினி படம் வருதுன்னு ஐயோ 5000 பாப்கார்னை இறக்கியா, 4000 கூல்ட்ரிங்க்ஸ் கேஸை இறக்கியான்னு வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த கேன்டீன்காரனுக்கு நஷ்டம் வரக்கூடாது. பார்க்கிங் நம்ம லீஸ் எடுத்துருக்கோம், அரிதா ரஜினி படம் அடி தூள்யா, இப்போ பாரியா சக்க போட போகுது. 15 நாளைக்கு பார்க்கிங் ஃபுல்லியா, சைக்கிள் பார்க்கிங் ஃபுல்லு, பைக் பார்க்கிங் ஃபுல்லு, கார் பார்க்கிங் ஃபுல்லு அப்படின்னு கொண்டாடுறான் பார்த்தீங்களா? அந்த பார்க்கிங் பண்ணுறான், அது அவனுக்கு வந்து நஷ்டம் வரக்கூடாது. இப்படி வந்து ரஜினி அப்படின்னா ஒரு துறையில் இருக்கார் பார்த்தீங்களா, சினிமா துறையில். அந்த துறையை சார்ந்த யாருக்கும் எந்த காலத்துலேயுமே நஷ்டம் ஏற்படுத்தாத ஒரு நடிகர். யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா உடனே வந்து தோள் கொடுக்குற ஒரு நடிகர். இப்போ வந்து ரஜினி சார் ஒரு படத்தில் நடிச்சுட்டு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தயாரிப்பாளருக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி ஒரு தடவைக்கு 4 தடவை சார் நீங்கள் ஓகே தானே, சார் ஓகே தானே, சார் ஓகேவா சார் அப்படின்னு சொல்லி கேட்பார். என்ன ஓகேக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு லாபம் வந்துடுச்சா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி அந்த படம் அந்த தயாரிப்பாளர் எல்லாம் ஓகே சார், ரஜினி சார் என்ன சார் இருக்குது, எல்லாம் ஓகே சார் சொன்னதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வரைக்கும் இந்த படம் ஓடுமா ஓடாதா, ஓடுமா ஓடாதா, 173வது படம் இருக்குல்ல, அது வந்தாலும் இதுதான், ஓடுமா ஓடாதா, எப்படி ஓடும், ஆடியன்ஸ்னு சொல்லுவான், ஓகே ஓகே ஆயிருமா, இது எப்படி சார், எதுக்கு யோசிக்கணும், ஓடலைன்னா ஓடாமல் போட்டோம், அவர் 200 கோடி ரூபா சம்பளம் வருது, வாங்குறாரு, நடிக்கிறாரு, இது எதுக்கு, அவருக்கு என்ன இந்த பிரச்சனை, அவர் ஏன் நைட்டு தூங்காமல் இருக்கணும் யோசிக்கிறார்ல, அங்கே தான் ரஜினி நிற்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆனோன்னே ஃபஸ்ட்டு டே ஓடினோன்னே முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுவார். இவரே ஃபோன் பண்ணி பேசுவார். சார் எப்படி சார் இருக்குது சார் படம், ஓகே சார், ஆடியன்ஸ் எப்படி சார் ரசிக்கிறாங்க, நான் நல்லா பார்க்குறேன் சார், அந்த ஃபஸ்ட் சீன் அந்த சீனில் ரசிக்கிறேன், ஓகே சார் ஓகே சார், பாஸ் ஆகிடுமா சார், பாஸ் ஆகிடுமா சார், பாஸ் ஆகிடுமா சார். இந்த நர்வஸ் பதட்டம் அது எதுக்குன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்காங்க காசு கொடுத்து, அவங்க சம்பாதிக்கணும். இப்படி இது மாதிரி யார் சார் இருக்கா? தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது சார். நான் வெளிப்படையாக சொல்லி தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது. ஒரு தேதி கொடுத்தா அந்த தேதிக்கு போய் நிற்பார். அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும்னா அந்த இடத்துல நிற்பார். அந்த படத்தில் கோஆப்ரேட் பண்ணால் அந்த படத்துக்கு கோஆப்ரேட் பண்ணுவார். இப்போ 75 வயசில் கூட என்ன செய்ய சொன்னாலும் சொல்லுவார், செய்வார். எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஒருத்தர். அதாவது டெடிகேஷன் டு த கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் அந்த துறையை காதலிச்சா தான் வரும். நீங்கள் வந்து சினிமாவை வந்து ரஜினி சார் நேசிக்கிறார் சார், ரஜினி சார் சினிமாவை காதலிக்கிறார். அதனால தான் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்க முடியுது, இந்த அளவுக்கு வந்து துறையை காதலிக்க முடியுது. அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் அது ரஜினிக்கான பட்டம். இன்றைக்கும் சொல்கிறேன், ரஜினி தான் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார். அதாவது இன்னும் 100 வருஷம் ஆனால் கூட யார் யார் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த்னு சொல்லணும்,
சொல்கிற மாதிரி ஒரு நேம் வந்து எடுத்துட்டாரு. அது அவருக்கான பட்டம். அது யார் வந்து அடுத்து கொண்டாடினாலும், யார் வந்து தட்டி பறிச்சுக்க முயற்சி பண்ணாலும், யார் வந்து நான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலும் அது பொருந்தாது. சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் மட்டும்தான். ஓகே சார். டிசம்பர் 12 படையப்பா படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தேட்டர்லாம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு, ரஜினி படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரீரிலீஸ் அப்படின்ற கான்செப்ட் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நல்ல விஷயம் தான் சார். இந்த ரீரிலீஸுங்கிறது இப்போ புதுசாக வந்த விஷயம் கிடையாது. இந்த ரீரிலீஸுங்கிறது வந்து பல வருடங்களாக இருந்துக்கிட்டு இருந்த விஷயம் தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தான் இது ரீரிலீஸ்னு வந்து புது டைட்டில் வச்சு புது மாதிரியாக வந்து என்னமோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எனக்கெல்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த 80s ஏர்லிஸில் 70s எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லேருந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் நடக்கும். மலைக்கல்னு எப்பயோ 1959 வந்திருக்கும். 84 வந்து அது தியேட்டரில் ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி குலை பகவலி ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி தில்லானா மகன் நோபல் ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த ட்ரெண்ட் வந்து பல வருடங்களாக தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. சென்னையே எடுத்துக்கங்களேன், முக்கியமான தேட்டர் சித்ரான்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. இன்னும் பல தேட்டர்கள் வந்து இங்கே சென்னையிலே வந்து ரீரிலீஸ்க்கு பிரபலமான தேட்டர்களாக இருந்துச்சு. அந்த தேட்டர்ல எல்லாம் எப்படின்னா, ரஜினிகாந்த் நடித்த முரட்டுக்காலையை ரஜினிகாந்த் முரட்டுக்காலை எப்போ நடிச்சிருப்பார்? 82, 83 காலகட்டங்கள் நடிச்சிருப்பாருன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 90ல் ஓடிக்கிட்டு இருக்கும், 95ல் ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி கமலஹாசன் படம் சகலகலா வல்லவன் ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி வாழ்வே மாயம் ஓடிக்கிட்டு இருக்கும். பசிங்கிற படம் ஓடிக்கிட்டு இருக்கும். கிளிஞ்சல்கள்ன்ற படம் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி அதாவது ஒருதலை ராகம் ஓடிக்கிட்டு இருக்கும். இது இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பிரிண்ட் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு 5 வருஷம் ஓடின பிரிண்ட் அந்த தயாரிப்பாளருக்கே திருப்பி வந்துடும். இந்த ரீரிலீஸ்க்கு திருப்பி கொடுப்பாங்க. அடுத்தடுத்து சின்ன சின்ன சென்டர்ஸில் போட்டுருவாங்கன்னு ஒரு 5000 கொடுத்து ஒரு பிரிண்ட் வாங்குவாங்க சார். ஒரு 5000 கொண்டு போய் கொடுப்பாங்க ஒரு தயாரிப்பாளருக்கு. சார் சிட்டியில் ஒரு 2 தியேட்டரில் போட்டுக்கிறேன் சார், எனக்கு கொடுங்க சார்னு கொடுப்பாங்க. அது ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அவங்களுக்கு அந்த அனுமதி கொடுப்பாங்க. அந்த ஒரு வாரம் 2 வாரம் அந்த சின்ன சின்ன தியேட்டரில் ஓட்டி அவங்களுக்கு ஒரு 15000 கலெக்ஷன் வரும். அதில் 5000 ப்ரொடியூசர் கொடுத்தது போக 10000 வந்து தியேட்டர் ஓனருக்கு 5000 கொடுத்துட்டு அவங்களுக்கு 5000 கிடைக்கும். இது வந்து தொழில். இது வந்து ரீரிலீஸ் வந்து ஒரு பிஸ்னஸாகவே இருந்துச்சு. நடுவில் ஒரு இடைப்பட்ட காலம் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த விஜய் அஜித் எல்லாம் உள்ள வர காலகட்டங்கள், அப்புறம் இந்த தனுஷ் சிம்புலாம் உள்ள வந்த காலகட்டங்கள் இந்த ரீரிலீஸுங்கிறதே வந்து டோட்டலாக இல்லாமல் போச்சு. பழைய படங்கள் இனிமேல் பழைய படம் தான், திருப்பி பார்க்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருந்துச்சு. அதுக்கு அந்த பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட் வந்துச்சு. அந்த பீரியடுக்கு முன்னாடி டிவி வந்துச்சு. இன்றைக்கி நிறையா லாட் ஆஃப் அதாவது டிஜிட்டல் ஃபார்மில் ஏகப்பட்டது வந்துருச்சு. அதாவது வந்து ஓடிடி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் வந்தால் கூட ஏன் படையப்பா ஓடிடியில் இல்லையா? படையப்பாவில் வந்து டிவியில் போட மாட்டாங்களா? இது வரைக்கும் படையப்பா யாருமே பார்த்தது இல்லையா? மறுபடியும் ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அன்னைக்கு இருந்த ரஜினி ரசிகர்கள் ஒரு கூட்டம் இருந்திருப்பாங்க. அன்னைக்கு அவங்க வந்து ஒரு 18, 20 வயசு 25 வயசு இளைஞர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க வந்து 25 வருஷம் கழித்து 50 வயசு இளைஞர்களாக இருப்பாங்க. ஆனால் அப்பயும் ரஜினி ரசிகர்களாக இருப்பாங்க. மறுபடியும் அந்த பழைய படங்கள் அன்னைக்கு காலேஜ் டேஸில் வந்து இந்த படத்தை போய் பார்த்துருப்பாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஃபேமிலியோட போய் பார்ப்பாங்க. அவங்க குழந்தை குட்டியோட பார்க்கும்போது அந்த ஒரு பழைய ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு திருப்பி கிடைக்குது. அதனால் ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்கல்ல, இந்த 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் அப்படி ஓடிச்சா அப்படிங்கிறது கேட்டு டிவியில் தான் பார்த்துருப்பாங்களே தவிர அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த மாதிரி படங்களை வந்து இன்றைக்கி அவன் ரஜினி ரசிகனாக இருப்பான். இந்த மாதிரி படத்தை போய் பார்க்கும்போது அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு, அந்த படம் வந்து ஓப்பன் பண்ணுறது, அந்த ஸ்க்ரீன் லைட் ஆஃப் பண்ணுறது, அந்த இன்ட்ரோவில் போய் பாப்கார்ன் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி திங்கிறது, அதுக்கப்புறம் திருப்பி படம் முடிஞ்சோன்னா அப்படியே சந்தோஷமாக எந்திரிச்சு வர்றது, பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு வர்றது, அதெல்லாம் வேறு எக்ஸ்பீரியன்ஸு. அதில் எதையுமே கிடைக்காது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் இந்த ரீரிலீஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த ரீரிலீஸ் பண்ணுறதுனால இந்த பழைய படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இன்றைக்கி பல பேர் வந்து நொடிச்சு போயிருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு எடுத்த தயாரிப்பாளர்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு இந்த ரீரிலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஜாக்பாட். அதாவது வந்து சினிமா அப்படின்னா ஒரு காமதேனு மாதிரி அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அதாவது அப்படின்னா காமதேனு அப்படின்னா அந்த மடுவில் நீங்கள் பால் கறந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கறந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி காலங்காலம் தாண்டி பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 80கள்லாம் படம் எடுத்தோம், 90களில் படம் எடுத்தோம், 2000களில் படம் எடுத்தோம். பல வருடங்கள் ஆனால் கூட இன்றைக்கி வந்து அந்த சினிமாவில் இன்றைக்கி வந்து அது வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி வந்துட்டு இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் எடுத்து எப்பயோ 80ல் எடுத்த படம் எப்படி இன்றைக்கி வருமானம் வருதுன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ங்கிறான், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓடிடிங்கிறான், திடீர்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டுங்கிறான். நாளைக்கு
கலெக்ஷன் கொடுத்துட்றாங்களா சார்? ஆமா கொடுப்பாங்க. தயாரிப்பாளருக்கு தானே அது சொந்தம். அந்த தயாரிப்பாளருக்கு தானே அந்த உரிமையை வாங்கிட்டு போணும். அப்படி இருக்கும்போது அது அன்னன்னைக்கு வந்து ஒரு காசு குடுத்துட்டே இருக்கு பாருங்க. நாளைக்கு இன்னும் என்னென்னமோ வரும்ல. இப்ப அடுத்தடுத்து வரும்ல. இப்ப அதெல்லாம் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக வந்து அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்கல்ல. இப்ப வந்து ஒரு படத்துல இருக்கிற பாட்ட வந்து இன்னொரு படத்துல இப்ப பயன்படுத்துறாங்க. அதுக்கு உரிமைக்கு காசு குடுத்து வாங்குறாங்க. ஒரு படத்தோட டைட்டில வாங்குறாங்க. அதுக்கு காசு குடுத்து வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து பராசக்தி பழைய டைட்டில் தானே. இப்போ அன்னைக்கு பராசக்தி எடுத்த ஏவிஎம் பேனர்ட்ட போய் அந்த டைட்டில வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல. அப்ப ஏவிஎம்க்கு ஒரு காசு கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ எப்போ எடுத்த படம் பராசக்தி 1955 60 எங்கேயோ எடுத்த படத்தை இங்கே எத்தனை வருஷம் கழிச்சு வந்து மறுபடியும் காசு கொடுக்குது பாருங்க. அதாவது வந்து சினிமா அது வந்து சினிமாவை வந்து நீங்கள் ஒழுங்காக பண்ணீங்கன்னா அது வந்து பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த ரீரிலீஸ் எல்லாம் வந்து நல்ல விஷயம். இது வந்து இந்த மாதிரி வெற்றி படங்களை தொடர்ந்து ரீரிலீஸ் பண்ணி அது வந்து ரசிகர்களை பார்க்க வச்சு சந்தோஷப்படுற ஒரு விஷயமும் இருக்குது. அதே நேரத்தில் தயாரிப்பாளர்களுக்கு தியேட்டர் ஓனர்களுக்கு எல்லாருக்கும் லாபத்தையும் கொடுக்குது. ஒரு புதுப்படமே கொடுக்காத வசூலை வந்து ஒரு ரீரிலீஸ் படம் கொடுக்குது. படையப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் ஓடின படம். அப்பா அடையப்பா இப்படி ஒரு படமா அப்படின்ற அளவுக்கு பார்த்தாங்க. அந்த நீலாம்பரி கேரக்டர் அது இதெல்லாம் நம்ம மறந்துருக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. அதை மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்குறதெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே சார். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். சார் இப்போ பல படங்கள் ரீரிலீஸ் ஆகுது. இப்போ அஜித் விஜய் படங்கள், சூர்யா படங்கள் ஆகுது, இப்போ ரஜினி படங்கள் ஆகுது, இப்போ கூட பெரிய நடிகர் படங்கள் தான் ரிலீஸ் ஆகுது. இன்னும் தமிழ் சினிமாவில் எடுத்து தேட்டருக்கு வராத எத்தனையோ படங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டே இருக்குது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 படம் எடுத்தாங்கன்னா ஒரு 200 300 படங்கள் தான் வருது. அந்த படம் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாமேன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம செல்வராமன் சார்லாம் படம் நான் வந்து 1940 எடுத்தேன், நீங்கள் 8 வருஷம் கழிச்சு நீங்கள் கொண்டாடுறீங்க. புதுப்பேட்டை எடுத்தேன் 10 வருஷம் கொண்டாடுறீங்க. அன்றைக்கே நீங்கள் அதை கொண்டாடுறீங்க, நான் அடுத்த நல்ல படங்கள் கொடுத்துருப்பேன். சுந்தர்சி சொல்லும்போது அன்பேசும் படத்தை நீங்கள் அன்றைக்கே கொண்டாடுறீங்கன்னா நான் அதை மாதிரி ஒரு 4 நல்ல படத்தை நான் எடுத்திருப்பேனே. அப்போ விட்டு இத்தனை வருஷம் கழிச்சு ஏன்டா கொண்டாடுறீங்க? இவங்களுடைய ஏக்கம் வழி இருக்குல்ல சார், அது நீங்கள் ரீரிலீஸ் பண்ணாலும் அந்த வழி உங்களுக்கு இருந்துட்டானே சார் இருக்கும். இல்லை சார், அதாவது ஒரு படத்தை அன்னைக்கு ஏன் கொண்டாடலின்னு நம்ம சொல்லவே முடியாது சார். ஒரு நல்ல படம் என்னைக்கா இருந்தாலும் கொண்டாடப்படும் அப்படின்னா அது காலங்கடந்து கொண்டாடுறாங்கல்ல. நீங்கள் வந்து ஒரு நல்ல படம் அன்னைக்கு ஓடாமல் போயிருக்கலாம், ஒரு நல்ல படம் அன்னைக்கு ஓடி இருக்கலாம். பொதுவாக வந்து ஒரு படம் வெற்றியா தோல்வியாங்கிறது அந்த வசூல் தான் நிர்ணயிக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல படம் ஓடலைங்கிறதுக்காண்டி நல்ல படம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ நம்ம திடீர்னு ஏதோ ஒரு படத்தை வந்து டிவியில் பார்த்துட்ருக்கோம், ஓடிடியில் பார்க்குறோம். இந்த படம் என்ன நல்லா இருக்கு, இது தேட்டருக்கு வந்துச்சா, ஏன் ஓடாமல் போச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறோம்ல. அந்த கேள்வியை உங்கள் மனசில் எழ வைக்குதுல்ல, அதுதான் நல்ல படம். அந்த அந்த வெற்றிங்கிறது அதுதான். ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வருது பார்த்தீங்களா, அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றி. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சார் ஒவ்வொரு மாதிரியான ஆடியன்ஸ் இருந்திருக்காங்க. நீங்கள் இப்போ சொல்கிறாங்க, இப்போ இந்த 2025ல் பிரம்மாண்டமான படங்கள், பேன் இண்டியா படங்கள், சூப்பர் ஸ்டார்ஸ் நடிக்கிற படங்கள் அதுதான் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 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 2025 ஓடுற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட் நைட்டாக இருக்குது, ஒரு குடும்பஸ்தனாக இருக்குது, ஒரு பார்க்கிங்காக இருக்குது, ஒரு லப்பர் பந்தாக இருக்குது, ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்குது, ஒரு டியூடாக இருக்குது, ஒரு வந்து டிராகனாக இருக்குது, ஒரு லவ் டுடேவாக இருக்குது, ஒரு கட்டா குஸ்தியாக இருக்குது, ஒரு பைசனாக இருக்குது, ஒரு வாழையாக இருக்குது. இப்படி பாருங்கள், அடுக்கிக்கிட்டே போகலாம், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட படங்கள் எப்படி ஓடுது? அதாவது பிரம்மாண்டங்கள் தான் ஓடும், மாஸ் தான் ஓடுனா இந்த படம்லாம் எப்படி ஓடுது? ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஹியூமன் கனெக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனெக்டிவிட்டியோடு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்வியலோட நீங்கள் சம்மந்தப்படுற படங்கள் எடுத்தீங்கன்னா அந்த படங்கள் என்றைக்குமே வெற்றி அடையும் சார். அது என்றைக்குமே தோற்றதா சரித்திரமே கிடையாது. அதே நேரத்தில் முழுக்க இந்த மாதிரி படங்களையாக எடுக்க முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. என்டர்டைன்மெண்ட் மீடியானும் போது அந்த என்டர்டைன்மெண்ட் படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்தீங்கன்னா போய் சேரும், கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவான். நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த குட் பேட் அக்லின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் என்ன கதை இருக்குன்னு நினச்சிங்க, என்ன ஸ்டோரி லைன் இருக்குன்னு வச்சுங்க. அஜித்னு ஒரு மாசான ஆர்டிஸ்ட், அந்த மாசான ஆர்டிஸ்ட்க்கு பிடிச்ச ரசிகர்களுக்கு எப்படி படம் கொடுக்கணும் அப்படிங்கிற பல்ஸ் தெரிஞ்சு ஆதிக்கு வந்து அந்த படத்தை எடுத்தாரு. அந்த படத்தில் அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டங்கிறாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அது வந்து மக்களுக்கு பிடிச்ச படமா, அது வந்து அஜித் ரசிகர்களுக்கு பிடிச்ச படமா, அது ஒரு வெற்றி படமா இருந்துச்சு. அது காரணம் வந்து நீங்கள் ஒரு நல்ல படம் முரட்டுக்காலைன்னு ஒரு கமர்ஷியல் படம் சார், ஏவியுமே எடுத்துங்களேன். முரட்டுக்காலைன்னு ஒரு பக்கம் எடுக்கிறாரு. நீங்கள் வந்து இந்த முரட்டுக்காலை இன்னைக்கு போய் பாருங்க, இன்னைக்கு முரட்டுக்காலை மாதிரி படம் எடுக்க முடியாது. நீங்கள் இன்னொரு பக்கம் கமலஹாசனை வச்சு சகலகலா வல்லவன் எடுக்கிறாங்க. அந்த சகலகலா வல்லவனை நீங்கள் போய் பாருங்கள், கொடுக்கவே முடியாது அந்த மாதிரி மசாலா. உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்கும். அந்த பாட்டு கமலஹாசன் வந்து குணா, அது என்னது இந்த குருதி புனல், மகாநிதியெலாம் படம் நடிச்சிருக்காருல, அதில் போய் பாருங்கள். கட்ட வண்டி
அப்படின்னு பாடிட்டு இருப்பாரு. அது ரசிச்சாங்க. நல்ல படம் கொடுத்தா அது எந்த வடிவத்தில் கொடுத்தாலும் ரசிப்பாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் கதை இருக்கணும், கொஞ்சம் ஹியூமன் கனெக்ட் இருக்கணும், மக்களோட கனெக்ட் ஆகிற விஷயமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட படங்கள் என்றைக்குமே சினிமாவில் தோற்றதே இல்லை. நல்ல படங்கள் எடுத்தவங்களை யாருமே சினிமா தோக்கடிச்சதே கிடையாது. ஓகே சார், கண்டிப்பாக சார். சார், உங்களுடைய தொடர் வேலைகளுக்கு மத்திய எங்கள் நிலையத்திற்கு இப்படி நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.